மணத்தக்காளி கீரையில் பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி மணத்தக்காளி காயில் குழம்பு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுக்கு நான் எடுத்துருக்க மாதிரி பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ணி லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை வதக்கிட்டு கூடவே குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு மசாலா இல்லாட்டினா தனி மிளகாத்தூள் வித் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பு தேவையான அளவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. குழம்பு பதத்துக்கு வரணுங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொதி வந்ததும் நம்ம மணத்தக்காளி காய் இருக்கு இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேவிங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை வாங்கியிருந்தீங்கன்னா அதை பொரியல் பண்ணிவிட்டு இந்த காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.